மதுரை அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர் பாண்டியராஜுக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அருள் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், விவரங்கள். அஸ்வினி, தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே இருக்கக்கூடிய கீழக்கரை கடந்த ஆண்டு திமுக அரசால் கட்டப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு ஏறுதல் அரங்கத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியானது நேற்று இன்றும் கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வருகிறது. 2வது நாளாக இன்று திமுகவுடைய வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய காளைகளும் அதேபோல மாடுபிடி வீரர்கள் பங்கேற்று வருகிறார்கள். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை தமிழக வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மோத்தி பச்சை கொடி அசைத்து இன்று காலை தொடக்கி வைத்தார். நிலையில் 1000 காளைகளும் 500க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் பங்கேற்பார்கள் என நிர்ணயிக்கப்பட்டு தொடர்ச்சியாக 7 சுற்றுகள் முடிவடைந்து 8வது சுற்று போட்டியானது நடைபெற்று வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பாதுகாப்பு பணிக்காக 500க்கும் மேற்பட்ட மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அரவிந்த் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இந்த நிலையில் பார்வையாளர்கள் அரங்கத்தில் ஜல்லிக்கட்டு மேடையை கொட்டம்பட்டி காவல் நிலையத்தில் பணியாற்றி வரக்கூடிய காவலர் சோழவந்தான் சங்கம் கோட்டை பகுதியைச் சேர்ந்த பாண்டியராஜன் என்பவர் பாதுகாப்பு பணியில் இருந்தபோது திடீரென்று அவருக்கு உடல்நிலை சோர்வு ஏற்பட்டு வலிப்பு ஏற்பட்டது. இதனால் ஜல்லிக்கட்டு மைதானத்திலேயே மயங்கி விழுந்த அவரை அங்கிருக்கக்கூடிய மற்ற காவலர்கள் மற்றும் பார்வையாளர்கள் உடனடியாக 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்தனர். அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் அவசர மீட்பு குழு உடனடியாக அவரை மீட்டு முதலுதவி சிகிச்சை அளித்த பின்பு தற்போது 108 ஆம்புலன்ஸ் மூலம் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அவரை சிகிச்சைக்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டு போட்டி ஒருபுறம் விறுவிறுப்பாக நடந்து வரக்கூடிய நிலையில் வெயிலின் தாக்கத்தின் காரணமாக பாதுகாப்பு பணியில் காலை முதலே இருந்து வந்த காவலர் பாண்டியராஜன் திடீரென மயங்கி விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி அருண்.